கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 10 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல காத்தார். அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10 மாதங்கள் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்தார். ஸ்தோத்திரம். 10 மாதங்கள் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஓட, உழைக்க, சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்தார். உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது நிறைய பிள்ளைங்க வருஷம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது, ஆனால் சில பிரச்சனைகளுக்கு முடிவு வந்த பாடில்லை, இந்த வழக்குக்கு முடிவு வந்த பாடில்லை, இந்த கடனுக்கு முடிவு வந்த பாடில்லை, இந்த வியாதிக்கு முடிவு வந்த பாடில்லை, இந்த நல்ல காரியம் நல்லபடியாக முடியுமான்னு பார்த்தா அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல என்றெல்லாம் சொல்லி இந்த வருஷம் முடிய போகிறதுக்கு நேராக வந்துட்டுருக்கும். 11வது மாதத்துக்குள்ளே வச்சாச்சு, இன்னும் சில பிரச்சனைகள் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது, இன்னும் முடிவு வரலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தையாக வாக்குத்தத்தமாக கர்த்தர் ஒரு நல்ல செய்தியோடு உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. முடிவு வரல அப்படின்னு நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு ஒரு எண்டே தெரிய மாட்டேங்குது. நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று குட்டையோ நட்டை ஏதோ ஒன்று முடிஞ்சால் போதுன்னு பார்த்தா முடிவுக்கு வரலையே அப்படின்னெல்லாம் சொல்லி நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. குட்டையோ நட்டையோ இல்லை, நல்லதோ கெட்டதோ இல்லை, நல்லதாகவே முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது பிரச்சனை முடிஞ்சால் போதும், இது என் கையை விட்டு போனால் போதும் அப்படின்னு எல்லாம் என்னென்ன காரியத்தை நினச்சி நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இந்த 1ஆம் தேதி கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. நீங்கள் உங்கள் மனசுலேயே வச்சுட்டு உங்களுடைய தாளந்தை வச்சு முடிச்சிடலாம், எடுக்கலாம், நடக்கலை இவ்வளோ நாளும். இப்போ ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடத்தில் ஒப்படைங்க. அந்த பிரச்சனைகளை, முடிவுக்கு வராத பிரச்சனைகளை இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே இந்த மாதமாவது இதுக்கு ஒரு முடிவு வரணும், இந்த வாரமாவது இன்னைக்காவது எனக்கு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண சொன்ன ஒருத்தர்கிட்ட அவர் முடிச்சு விட்ருவார் அப்படி யோசிக்காதீங்க. இன்னார்கிட்ட இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்காக வேண்டி நான் செலவு பண்ணியிருக்கிறேன், அவர் பண்ணிடுவார். இன்றைக்காவது ஆண்டவரை நம்பி அந்த பிரச்சனைக்குரிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நீரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர், உனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர். என்னென்ன பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வர வேண்டுமோ அந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி இந்த 1ஆம் தேதியே ஒரு முடிவு கெட்டிட்டார். ஸோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சிலர் யோசிக்கிறீங்க, 1ஆம் தேதி அதுவுமா இன்றைக்கி மங்கள வார்த்தை கேட்டுட்டு நான் ஒரு முடிவெடுக்கலான்ட்டு இருக்கிறேன். சில காரியங்களில் இன்றைக்கி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிலர் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் ஐயா மூலமாக கொடுக்குற மங்கள வார்த்தையை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சிலர் குடும்பமாக நேற்று நைட்டே உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு இந்த முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் என்கிற மங்கள வார்த்தையை இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கார். அப்படின்னா நல்ல முடிவுகளை தான் ஆண்டவர் செய்வார். துன்பத்தின் முடிவில் கொண்டு வந்து ஆண்டவர் எதையும் முடிக்கிறவர் அல்ல, எல்லாத்தையும் நல்லதாகவே முடிக்கிறவர், சேமமாகவே முடிக்கிற ஆண்டவர். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். நடந்த காரியங்களிலும் எதெல்லாம் உங்களுக்கு தீமையாக இருக்கிறதோ அதெல்லாம் நன்மையாய் மாற்றி தரும்படிக்கு கர்த்தர் இன்னைக்கு அந்த பிரச்சனையில தலையிடுகிறார். அது வியாதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனுஷனுடைய அச்சுறுத்தலாக இருக்கலாம், மிரட்டலாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா இது ஒரு வழக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ முடிவுக்கு வராத ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய காரியமாக இருக்கலாம். இன்றைக்கி அது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு ஹெல்ப் மீ லார்ட் சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் உண்டு. அதில் ஒன்று எபினேசர். அப்படின்னா உதவி செய்கிற தெய்வம்னு அர்த்தம். நல்லா உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவார். ஏன்னா இன்றைக்கி நம்பிக்கையோடு காத்துட்ருக்குங்க. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் சொல்லியிருக்கலாம், எனக்கும் ஒரு காலம் வரும் அப்போ நான் பேசுகிறேன்
அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த காலங்கள் இதோ வருகிறது. சத்துரு வெட்கப்பட்டு நீ தலை நிமிர்ந்து நிற்கிற நாட்கள் வருகிறது. அவர்களும் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அவர் உன்னை தலை நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா. என் கூட சொல்லுவீங்களா? தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரி, எந்தெந்த பிரச்சனை உன்னை தலை குனிவுக்கு நேராக கொண்டு வந்துச்சோ அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவு கட்டி இனி தலை நிமிர்ந்து நிற்க, தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் எஸ் ஜெனிஃபர், சென்னை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 7 மாதத்தில் குழந்தை பிறந்தது. அப்படின்னா குறப்பிரசவத்தில் குழந்தை பிறந்துச்சு, 7வது மாதமே. குழந்தையை பரிசோதனை செய்து பார்த்த மருத்துவர் குழந்தையின் இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது என்றும் கண்ணில் ரெட்டினா சரியாக வளரவில்லை என்றும் சொன்னார்கள். நான் மிகுந்த கவலையுடன் நண்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய கைகளில் அந்த குழந்தையை கொடுத்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் எல்லா விதமான பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு குழந்தைக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லவே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்படின்னா ஹார்ட்டில் இருந்த ஓட்டை சரியாயிடுச்சு, கண்களில் ரெட்டினால் வளராத ரெட்டினா வளர்ந்து விட்டது. இது ஸ்டீஃபன் செய்தார்னு நீங்கள் நினைக்காதீங்க. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நம்பி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். பிறந்த என் குழந்தைக்கு இந்த பிறந்த உடனே இந்த 2 பெரிய குறைபாடுகள், ஒன்று இருதயத்தில் ஓட்டை, இன்னொன்று கண்ணு ரொம்ப முக்கியம், இருதயம் ரொம்ப முக்கியம், கண்களில் ரெட்டினா வளரவே இல்லைன்ட்டாங்க. ஆனால் இந்த 2 குறைபாடுகளையும் நிறைவாக்குகிற அன்பரின் பாதத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு அங்கே தான் வந்தது. வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாய் சிருஷ்டிக்கிறவர், சகலத்தையும் பெர்ஃபெக்டாக சிருஷ்டித்தவர். அந்த மங்கள வார்த்தைக்கு பிறகு அன்றைக்கு அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெபிச்சதுக்கு பிறகு திருப்பி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அதே டாக்டர் இப்போ ஹார்ட்டில் ஓட்டை இல்லை, பிள்ளைக்கு கண்களில் தெளிவான பார்வை இருக்குது, ரெட்டினா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஸோ இன்னைக்கு முடிவுக்கு வராத உங்கள் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். இன்னைக்கு காலையில் 9:15 மணிக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நம்முடைய பிகேன் ஆடிட்டோரியத்தில் வச்சு நடக்குது. காலையில் 9:15 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் உங்களுக்கு பரிமள தைல அபிஷேகம் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் விசுவாசத்தோடு வாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு இப்போ தான் அங்கேருந்து நல்ல பரிமள தைலம் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய பாதப்படியில் உடைத்து ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலம், விலையுயர்ந்த தைலம் இன்றைக்கும் அந்த தேசத்தில் கிடைக்குது. வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த பரிமள தைலம் பூசி இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பரிமள தைல அபிஷேகம் பண்ணதுனால எத்தனை பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறந்திருக்கிறது. இந்த பரிமள தைலம் எத்தனையோ பேருடைய பிரெயின் கேன்சரை குணமாக்கியிருக்கு, எத்தனை பேரை புத்தி தெளிய வச்சிருக்கு, எத்தனையோ பேருடைய விளங்காத கை கால்களை விளங்க வச்சிருக்கு, எவ்வளவோ நோய்கள் குணமாகி இருக்கிறது, எத்தனையோ பேருக்கு அதிசயங்கள் நடந்திருக்கிறது. ஸோ உங்களுக்கும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஸோ இன்றைக்கி பரிமள தைல அபிஷேகம், நல்ல ஆவிக்குரிய தேவ தூதர்கள் சமைத்த ஆகாரம், ஆண்டவர் கொடுக்கிற பரலோக மன்னா எல்லாத்தோட இன்றைக்கி திருப்தியாக போகத்தக்கதாக இயேசுவே உங்களை இந்த அன்பரின் பாதத்தில் கூட்டத்துக்கு வரவேற்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் முடிவு வரல அப்படின்னு கண்ணீரோடு உட்கார்ந்துருக்காங்களோ
நீங்கள் சொன்ன வசனத்தின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியத்தை, நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறேன். தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாகவே அது நிறைவேறும் என்று சொன்ன இந்த மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அவமானங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்டி என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக. அவமானங்களுக்கு ஒரு முடிவை கட்டும்படிக்கு என் பிள்ளைகளுடைய தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. அவமானங்களுக்கு முடிவு கட்டும்படிக்கு என் பிள்ளைகளுடைய கடன்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவீராக. என் பிள்ளைகளுடைய வழக்குகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவீராக. என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தே ஆகணப்பா. ஜெனிஃபருடைய பிள்ளைக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து அந்த சரீரத்தில் உள்ள அந்த வியாதிக்கு முடிவை கொண்டு வந்த ஆண்டவர். 7 மாத குழந்தையாக பிறந்த அந்த பிள்ளை 10 மாதம் ஃபுல் டைமில் பிறக்கலை, குறை மாதத்தில் பிறந்த அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அன்பரின் பாதத்தில் அற்புதமான புதிய இருதயத்தை பொருத்தி, அற்புதமான ரெட்டின 2 கண்களை பொருத்தி பிள்ளைக்கு அதிசயத்தை செய்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டின தேவன், பாரபட்சம் இல்லாத தேவன். இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கும், இவர்களை ஆச்சரியப்படுத்துவீராக. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொன்ன வசனத்தின்படி அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி வேலையில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பெர்மனன்ட் ஜாப், டாப் பொசிஷனில், இவர்கள் விரும்பின தேசத்தில், விரும்பின அரசாங்கத்தில், விரும்பின டிபார்ட்மெண்ட்டில் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு ரட்சிக்கப்படுவார்களாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, இழந்து போனதை திருப்பிக் கொள்வார்களாக, மரண பயங்கள் மாறுவதாக, தேவனுடைய வல்லமை இவர்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாக. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி என்று சொன்னீரே. உம்முடைய பாதப்படி நிற்கிற இந்த பூமியிலே யார் யார் கண்ணீரோடு கதறிக்கொண்டு ஆண்டவரே என்னால் முடியலை என அழுது புலம்புகிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். குறிப்பாக இன்றைக்கு நடக்கப் போகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் தேவ மகிமை வெளியரங்கமாகும்படி நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்ற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.